அதான் பயம். பயம்தான் காரணம். கர்த்தருக்கு பயப்படுறதுல ஞானத்தின் ஆரம்பம்னாரு இயேசுநாதர். பயம் கண்டிப்பா தேவை. பயந்துகிட்டே இருக்கக்கூடாது. இது மாதிரி நிறைய சினிமா பில்லையும் நிறைய பேர் இருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க, திடீர்னு சினிமாக்குள்ள புகுந்து கொடி கட்டுவாங்க. அவங்க சொல்லாம இருக்காங்க. இந்த ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சப்ப எல்லாரும் பல விமர்சனங்கள் பண்ணாங்க. இந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதுமாங்கல்ல, உள்ளுக்குள்ள ஏன்டா இதெல்லாம் போய் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற சார் அருமையான முடிவு எடுத்திருக்கீங்கன்னு போய் சொல்லுவாங்க. ஆமா போய் சொல்லுவாங்க. சரி நம்ம கோவப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாதுன்னு சார் வெரி குட், சரியான டிசிஷன் எடுத்திருக்கீங்க, வெரி குட், பெரிய ஆளா வருவீங்க அப்படின்னாரு. ஆனா பாரதி ராஜா சார் சொன்னதான் கரெக்ட். என்ன சொன்னாருன்னா, யோ நான் நடிக்க வந்தேன், நான் டைரக்டர் ஆயிட்டேன், ப்ரொடியூசர் ஆயிட்டேன். அதே மாதிரி நீ நடிக்க வந்த, வாத்தியார் வேலை பார்த்த, ரியல் எஸ்டேட் பண்றேன்னா பண்ணிட்டு போய், எது பிக்கப் ஆகுத காசு தான் முக்கியம்னாரு. அதே மாதிரி ஜேபிஆர் என்னன்னாலும் இந்த வீட்டில் நான் இருக்கிறேன்னாலும் அதுக்கு காரணமே எம்ஜிஆரும் எம்ஜிஆர் மனைவியும் ஜேபிஆர் 3 பேர் தான். அவர்கள் 3 பேரும் பணம் எதுவும் கொடுக்கவில்லை, அவர்கள் யோசனை தான். நிறைய பேர் வாடகைக்கெல்லாம் விட்டாங்க. பாலாஜி சார் சொன்னாரு, யோ வீடு அருமையா இருக்குது, நான் வேணா மக்களின் பக்கம் ஒரு படம் பண்ணோம், இல்ல மனோரமா ஆச்சு, அவங்க எம்எல்ஏவா நடிப்பாங்க. தாய் வீடு என்ன நிறைய படங்கள், ஹிந்தி படம், தெலுங்கு படம், மலையாள படம் எல்லாமே இல்லை. என் வீட்டுல ஒரு டைனிங் டேபிள் இருந்துச்சு. அந்த டைனிங் டேபிள்ல சாப்பிடாத நடிகர்களே கிடையாது. அது இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். என் மகன்கிட்ட சொல்லுவேன், எதை விட்டாலும் இந்த டேபிளை மட்டும் விட்டுறாத, அத்தனை பேர் சாப்பிட்டு இருக்காங்க. அதை இது பண்ணிட்டு புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் 86ல பண்ணது அந்த டேபிள். 87ல நான் சொன்னது, இவங்க எல்லாம் பணம் கொட்டுது, பணம் மேல ஆசை இருக்கு எல்லாருக்கும். பெரிய பணக்காரனாக வேண்டும், பெரிய பதவியை அடைய வேண்டும், பெரிய நடிகராக வேண்டும் என்ற ஆசை எனக்கு கமாவாகவும் ஃபுல் ஸ்டாப்பாகவும் வைத்தது யாரென்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அவரை நான் பார்க்கும் பொழுது எனக்கு வயசு 36. அமெரிக்காவிலிருந்து அவர் பட்ட கஷ்டம், அவர் எப்படி செக்ரட்டரியேட் போறாரு, எவ்வளவு கஷ்டப்படுறாரு, வீட்டுக்குள்ள உள்மன போராட்டம், இதெல்லாம் நேரடியா பார்க்கும் பொழுது பெரிய பதவியை நாம் அடையக்கூடாது, செகண்ட் ரோவிலே இருக்கணும் அப்படிங்கிற முடிவெடுக்கும். ஸ்கூல் பீப்புள் லீடராவோ கிளாஸ் லீடராவோ நான் ஆக மாட்டேன், வேணவே வேணாமே. இந்த உலகத்துல மனிதர்களை 3 பிரிக்கிறாரு அர்னால்டு டாயின்பி. ஃபர்ஸ்ட் யாருன்னா லீடர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் 3%. கார்ல் மார்க்ஸ் கிரியேட்டர், லெனின் லீடர். இதுல இருந்து உதாரணம் பார்த்துக்கோங்க. மற்ற எல்லாரையும் இந்த 3% நான் போக விரும்பவில்லை. மிச்சம் உள்ளது 17%. இந்த 3% பிடிப்பதற்கு பாடுபடுகிறார்கள். மிச்சம் 80% சாதாரணமா காலாட்டிக்கிட்டு 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு அடுத்தவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கிறவங்க 80%. அவருடைய ஹியூமன் கேட்டல்ங்கிறாரு. யாரு? மனித மிருகங்கள், ஸ்பீக்கிங் அனிமல்ஸ் அப்படிங்கிறாரு. அது எனக்கு 17 போதும். எம்ஜிஆர் அவர்களை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே பார்த்தேன், ஜெயலலிதா அம்மா பார்த்தேன், ஒரு கலைஞரை பார்த்தேன், எல்லா இன்னும் சொல்லக்கூடாத ஆட்களை எல்லாம் பார்த்தேன். எனக்கு எம்ஜிஆர் தான் முதல் கதை திருப்பம். அவங்க ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, அவருடைய பட்ட கஷ்டங்கள் தான். ஒரு ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துட்டு அதை கீழே விழாம ஆடிக்கிட்டே இருக்காங்க பாருங்க, அது பாவம். அது ரொம்ப